தத்துவார்த்த பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. தத்துவார்த்த பரிகாரங்களால் பண்ணலாம். தாந்திரிக் பரிகாரமும் இருக்குது. தாந்திரிக்குங்கிறதும் இப்போ தத்துவார்த்த பரிகாரத்தை எப்படியோ தப்பு தப்பாலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் விமர்சனமாகுது, இதெல்லாம் ஆகுது. நம்ம வந்து எக்ஸாம் எழுத போனோம், பாஸ் ஆகணுன்னாக்கா நீங்கள் பாஸ்ன்னு பாக்கு இருக்கா, அதை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா எக்ஸாம் எழுதினா பாஸ் ஆகிடும். இதெல்லாம் லாஜிக் இல்லை. இது மாதிரிலாம் நம்ம சொல்லலை. தத்துவார்த்த பரிகாரம் இருக்குது. தாந்திரிக் பரிகாரம் இங்கே அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. கேரளாவில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சுக்கலாம். எல்லாமே தத்துவத்தின் அடிப்படையில் சடங்குகள்லாம் நடக்குது. அருந்ததியை பாருன்னா நம்ம பார்க்கும்போது எங்கே இருக்கா அந்த அருந்ததி? நம்ம அம்பியை மெரிக்கிறதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, மெட்டி போடுறதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, தாலி கட்டுறதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. எல்லாமே தத்துவத்தின் தானே அடிப்படையில் தானே போகுது. இந்த மாதிரி தத்துவத்தின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் உண்டு. அது பரிகாரம் வேதிக்கு அடிப்படையில் பண்ணலாம், இல்லை தத்துவார்த்த பரிகாரங்களும் பண்ணலாம், அல்லது ரகசிய பரிகாரங்கள் கூட இருக்குது. அந்த மாதிரியும் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது வழிமுறைகள் இருக்குது, வழிமுறைகளுக்கு. ஆனால் எதுக்குமே கேரண்டி கிடையாது.